World peace, world peace, world peace. The entire world is one big family. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskar, Assalamu alaikum, Bonjour, Buongiorno, ¿Cómo estáis? Ohayou gozaimasu, Shangwu Hao. Well, good day. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So today all topic in Tamil only, okay? So English, some other time I will read in English. Now in Tamil, full Tamil தான். இது Napoleon, about Napoleon. Napoleon. So the Napoleon, there is part 6. இன்னைக்கு வந்து part 6. So இது இந்த part 6 நீங்க டைரக்டா வந்திருந்தீங்கன்னா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பார்ட் 1 டு பார்ட் 5 பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ட் 6க்கு வாங்க, இல்லைன்னா வந்து புரியாது. ஸோ இது ஃபுல்லா நீங்க அப்படியே ஒரு நாள் ஒரு பார்ட் அப்படியே நான் போட்டு வருவேன். ஸோ அப்போ வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஃபுல்லா மைண்ட்ல செட்டில் ஆகும் இந்த நெப்போலியனோட ஹிஸ்டரி. ஸோ இது வந்து பார்ட் 6, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். போன எபிசோட்ல நான் எண்ட்ல நான் சொன்னேன், பட் ஆனா அதுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. அது என்னால ஃபுல்லா சொல்ல முடியல. உங்க வீட்டுல பிள்ளைகளை வந்து படிக்கும்போது ஸ்கூல்ல இருக்கட்டும், யூனிவர்சிட்டி போன பிறகு கூட சொல்றேன், மனசுக்குள்ளேயே அப்படியே படிச்சுட்டு இருக்க வாய் விட்டு படிக்க சொல்லு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வந்து வாய் விட்டு படிக்க சொல்லு. வாய் விட்டு படிக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது, செகண்ட் டைம் படிக்கும் போது, தேர்ட் டைம் படிக்கும் போது அது அப்படியே போய் ஸ்டோர் ஆகும் உள்ள. அதுக்கப்புறம் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்டோர் ஆனதுல இருந்து, மைண்ட்ல போய் செட்டில் ஆனதுல இருந்து, பதிவானதுல இருந்து அவங்க அதுல இருந்து அவங்களே எழுதலாம், எக்ஸாம் புரிஞ்சுக்கிட்டே எழுதலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வாய் விட்டு படிக்கணும். வாய் விட்டு ஏன்னா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சக்தி. வாய் விட்டு படிக்கும்போது அது சவுண்டு, ஓகே, சப்த சக்தி, நல்லா சத்தமா நல்லா வாய் விட்டு, நாத சக்தி, எல்லாம் மியூசிக், நம்ம பேசுறதெல்லாம் மியூசிக், நம்ம பேசுறதெல்லாம் அப்படியே வந்து செட்டில் ஆகுது இல்லை? ஸோ அதனால வாய் விட்டே படிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஓகேங்களா? வெரி குட், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பார்ட் 6க்கு போவோம். பார்ட் 6 இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து கைதி, ஓகேங்களா? கைதின்ற ஒரு தலைப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த பார்ட் 5ல என்னவா முடிஞ்சது அப்படின்னா, 1793 1793 அந்த ஒரு பேரா படிச்சுட்டு நான் இந்த கைதின்ற சப்ஜெக்டுக்கு போயிடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரீகலெக்ட் ஆகிடும். 1793 தன்னுடைய 24வது வயதில் பிரெஞ்சு இராணுவத்தின் பெருமைக்குரிய பிரிகேடியர் ஜெனரல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் நெப்போலியன். பெருமிதத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி நடக்க தொடங்கினான். துலோன் கொண்டான் என்று நெப்போலியனை கொண்டாடிய அதே பிரெஞ்சு ராணுவம் அடுத்த வருடம் 1794 அவனை கைது செய்து சிறையில் தள்ளியது. ஸோ இதுதான் பார்ட் 5ல முடியும் போது முடிச்சது. இப்போ வந்து கைதி என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. கிலட்டின் கருவியின் ஒரு விசேஷம் என்னவென்றால், ஒரு கூரான கத்தியின் மூலம் சட்டென்று தலை துண்டாகிவிடும். ஆகவே அதிகம் வலி தெரியாது, தவிர குறைந்த நேரத்தில் நிறைய பேரை கொல்லலாம். நேரம் மிச்சம். பிரான்ஸ் தேசத்தின் சரித்திரத்தில் 1793 மற்றும் 1794 ஆகிய ஆண்டுகளில் மட்டும் அழிக்க முடியாதபடி இரத்தக்கரை படியல் காரணமானது இந்த கில்லட்டின் தான். போட்டுட்டு கீழே ஒரு அண்டர்லைன், கீழே ஒரு லைன் ஒன்று போட்டு கீழே ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் படிச்சு. இந்த சாதனம் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் பிரபலமடைய தொடங்கியது. புரட்சியின் எதிரிகளை கொள்வதற்கு இந்த கருவியை பயன்படுத்தலாம் என்று சிபார்சு செய்தவர் பெயர் ஜோசப் இக்னேஸ் கில்லட்டின். இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் சொல்றேன், அவரோட பேர் வந்து ஜோசப்
இக்னேஸ் கில்லட்டின். ஓகேங்களா? அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த கொலை கருவிக்கு கில்லட்டின் என்று பெயர் சூட்டி விட்டார்கள். ஸோ அவரோட ஞாபகார்த்தமா அந்த சாதனத்துக்கு பேரு கில்லட்டின் பெயர் சொல்லிட்டாங்க, போட்டிருக்க. இந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு புரட்சி வெற்றி அடைந்து பிரான்சில் மக்களாட்சி அமைந்து விட்ட போதும் பொதுவான அரசியல் நிலைத்தன்மை ஏற்படவில்லை. முன்னாள் அரசின் ஆதரவாளர்கள் புதிய புரட்சி அரசாங்கத்தை பிடிக்காதவர்கள் என்று ஏகப்பட்டவர்கள் உள்ளூரில் சலசலப்பை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். போதாத குறைக்கு இந்த குழப்ப சூழலை பயன்படுத்திக் கொண்டு பிரான்சை கைப்பற்றி விடலாம் என்று அக்கம் பக்கத்து நாடுகள் நினைத்தன. டுலோனில் நடந்தது போல் பிரெஞ்சு குடிமக்கள் சிலரே இவர்களுக்கு உதவி கொண்டிருந்தார்கள். இப்படி பல காரணங்களால் அப்போது பிரான்ஸ் அரசாங்கத்தில் அமர்ந்திருந்தவர்களால் நிம்மதியாக ஆட்சி செய்யவே முடியவில்லை. இந்த பக்கம் திரும்பினால் ஒரு கலாட்டா, அந்த பக்கம் பார்த்தால் ஒரு துரோகம், முதுகுக்கு பின்னால் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் என்று எல்லோருக்கும் விழிப்பெதுங்கியது. இதனால் ஆட்சியில் உள்ளவர்கள் எல்லோர் மீதும் சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள். மதகுருமார்கள், பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என்று யாரும் இதற்கு விதிவிலக்கில்லை. அவர்களுடைய சந்தேகத்துக்கு வலுவான காரணம் இருக்க வேண்டும் என்று கூட அவசியமில்லை. உயர் வர்க்கத்தினர் எல்லோரும் புரட்சிக்கு எதிரிகளாக கருதப்பட்டு கில்லட்டினில் கொல்லப்பட்டார்கள். யாரேனும் சத்தம் போட்டு சிரித்தால் புரட்சியை கேலி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுவார்கள். யாராவது சத்தம் போட்டு சிரிச்சாங்கன்னா புரட்சியை கேலி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுவார்கள். அதற்கு பயந்து கிசுகிசுப்பாக பேசினார் ஏதோ ரகசிய திட்டம் தீட்டுவதாக சொல்லி கைது செய்து விடுவார்கள். சிரிக்கவும் கூடாது, மொல்லமாவும் பேசக்கூடாது, பேசினா உடனே கைது. இப்படி கைதானவர்கள் யார் மீதும் முறைப்படி விசாரணைகள் நடத்தப்படுவது கிடையாது. விசாரணை, சாட்சியம், தீர்ப்பு எல்லாமே சில வினாடிகளில் நடந்து முடிந்துவிடும். அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டான், ஆகவே கில்லட்டினில் மரண தண்டனை, அவ்வளவுதான். முடிந்தவர் கதை. சார்னா அது இதுன்னு போறது 6 மாசம் 10 மாசம் 1 வருஷம் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு சில வினாடிகள்லயே அது இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கில்லட்டின் முடிஞ்சது அவர் கதை. அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். பாருங்க, அதான் ஹிஸ்டரி சொல்லுது. 1793ஆம் ஆண்டில் தொடங்கி ஆயிரக்கணக்கான பிரான்ஸ் மக்கள் கில்லட்டினுக்கு பலியானார்கள். மேக்ஸ்மில்லியன் ரோபஸ்பியர் என்பவர் தற்போதைய புரட்சி அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்பு வகித்தார். இவருடைய பேர்லாம் ஞாபகம். இவருடைய சகோதரரான அகஸ்டின் ரோபஸ்பியருக்கு பிரெஞ்சு ராணுவத்தில் நல்ல செல்வாக்கு இருந்தது. அவரோட சகோதரர் பேர் அகஸ்டின். அதையும் அடிக்குறிப்பு எழுதிச்சு. அந்த அகஸ்டின் தான் நெப்போலியனின் ஆரம்ப கால வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இரும்பு மனிதன் என்று நெப்போலியனை வர்ணித்து மகிழ்ந்த அவர் இராணுவத்தில் நெப்போலியனுக்கு முக்கிய பொறுப்புகள் தரப்பட வேண்டும் என்று தாராளமாக சிபாரிசு செய்தார். அதற்காக அகஸ்டினின் தயவில் தான் நெப்போலியன் வளர்ந்தார் என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் ரோபஸ்பியர் சகோதரர்களின் ஆதரவாளர்கள் பட்டியலில் நெப்போலியனுக்கு முக்கியமான இடம் இருந்தது உண்மை. இந்த நெருக்கத்தால் 1794ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டார் நெப்போலியன். அதுவரை புரட்சி அரசாங்கத்தின் முக்கிய பிரமுகராக அதிகாரம் செய்து கொண்டிருந்த மேக்ஸ்மில்லியன் மக்களாட்சிக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மீது அடக்குமுறையை ஏவினார். அவருடைய கட்டளையின் பேரில் ஏராளமான தலைவர்கள், பொதுமக்கள் கில்லட்டினில் கொல்லப்பட்டார்கள். பிரான்சின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த மாதிரி தீவிர நடவடிக்கை எல்லாம் அலட்சியம் என்றார் மேக்ஸ்மில்லியன். அவருடைய
அதாவது பிரான்சின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த மாதிரி தீவிர நடவடிக்கை எல்லாம் அவசியம் என்றார் மேக்ஸ்மில்லியன். அவருடைய ஆதரவாளர்கள் இதற்கெல்லாம் பெரிதாக தலையாட்டினார்கள். ஆமா ஆமா ஆமா. அதே சமயம் அந்த காலகட்டத்தில் மேக்ஸ்மில்லியனுக்கு எதிராகவும் ஒரு கோஷ்டி வலுவடைந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் அசந்தால் மேக்ஸ்மில்லியன் நம்மை கிலட்டினுக்கு அனுப்பி விடுவார் என்று யோசித்த அவர்கள் முந்திக் கொண்டார்கள். 1794 ஜூலை 27 மேக்ஸ்மில்லியன் ரோபாஸ்பியர் கைது செய்யப்பட்டார். விசாரணை ஏதும் நடைபெறவில்லை. கில்லட்டின் அவரது கழுதையையும் துண்டாக்கி அவருடைய சகோதரர் அகஸ்டினுக்கும் இதே கதிதான் நேர்ந்தது. புதிய ஆட்சியாளர்கள் அதோடு நிறுத்தவில்லை. ரோபஸ்பியர் சகோதரர்களோடு நெருங்கி பழகியவர்கள், அவர்களுடைய உதவி பெற்று முன்னேறியவர்கள், ஆதரவாளர்கள் என்று எல்லோரையும் தேடி பிடித்து கில்லட்டினுக்கு அனுப்பினார்கள். இங்கேதான் நெப்போலியன் சிக்கிக்கொண்டார். அகஸ்டின் ரோபஸ்பியரின் அபிமானத்துக்குரிய படைத்தளபதி என்பதை தவிர நெப்போலியன் எந்த குற்றமும் செய்யவில்லை. என்றாலும் இவரை விட்டு வைத்தால் பின்னால் ஏதேனும் பிரச்சனை வருமோ என்று யோசித்த எதிர்கோஷ்டி நெப்போலியன் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி சிறையில் தள்ளிவிட்டது. ஐயோ பாவம், பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி நெப்போலியனையே உள்ள தள்ளினாங்க. நெப்போலியன் பதற்றமடையவில்லை. தன்னுடைய நேர்மையை விசாரணை குழுவினருக்கு நிச்சயமாக நிரூபித்து விட முடியும் என்று நம்பிக்கை அவருக்கு இருந்தது. யார் செய்த புண்ணியமோ நெப்போலியன் உடனடியாக கில்லட்டின் மேடைக்கு அனுப்பப்படவில்லை. 10 நாள்கள் அவரை சிறையிலேயே வைத்திருந்தார்கள். ஆனாலும் கடைசியில் அவருக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்படும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. எப்படியாவது இந்த சிறையிலிருந்து தப்பித்து விடுங்கள், மற்றவை எல்லாம் பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று நெப்போலியனின் சிறை நண்பர்கள் வற்புறுத்தினார்கள். நண்பர்களின் இந்த யோசனையை நெப்போலியன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. என் மீது குற்றம்தான் சுமத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இப்போது நான் சிறையில் இருந்து தப்பித்து ஓடினால் அந்த குற்றத்தை நானே ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும் என்றார். விசாரணையில் தனக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த நெப்போலியன் சிறையில் இருந்தபடி தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார். உள்ளே ஒரு மேலதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் மீது எந்த குற்றமும் இல்லை, பிரான்ஸ் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் என் மேல் சுமந்தப்பட்டிருக்கும் இந்த அவமானத்தை நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். நெப்போலியனின் இந்த கடிதத்தை மேலிடம் எந்த அளவுக்கு நம்பியது என்று தெரியவில்லை. ஆனால் 2 வார சிறை வாசத்துக்கு பிறகு நெப்போலியன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அறிவித்து அவரை விடுதலை செய்து விட்டார்கள். கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு, மிச்சம் பெருமித உணர்வு என்று சிறையிலிருந்து வெளியே வந்தார் நெப்போலியன். அவரை விடுதலை செய்து விட்டாங்களே தவிர புரட்சி அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் நெப்போலியன் மீது சந்தேகம் தீர்ந்திருக்கவில்லை. நிஜமாகவே இந்த ஆள் விசுவாசமானவரா அல்லது துரோகியா என்று உறுதியாக தெரியும் வரை அவரை ஒதுக்கி வைக்க தீர்மானித்திருக்கிறார்கள். துரோகியா உண்மையாதான் இருக்காரா அப்படின்றது பார்க்கறதுக்காக ஒதுக்கி வச்சே இருக்கிறாங்க அவரை. இதனால் நெப்போலியனுக்கு அவருடைய பழைய வேலை திரும்ப கிடைக்காத போதும் அதிக முக்கியத்துவம் இல்லாத ஒரு இராணுவ பிரிவுக்கு அவரை மாற்றிவிட்டார்கள். டுலோனில் பிரிட்டன் படைகளையே தைரியமாக சமாளித்தவருக்கு உள்ளூரில் உப்புமா வேலைகளை கொடுத்து அவமானப்படுத்தினார்கள். உள்ளூரில் உப்புமா இவர் எழுத்தாளரு ஒரு காவையா ஜாலியா எழுதியிருக்காரு.
துலோனில் பிரிட்டன் படைகளையே தைரியமாக சமாளித்தவர்கள் உள்ளூரில் உப்புமா வேலைகளை கொடுத்து அவமானப்படுத்தினார்கள். உப்புமா வேலையை கொடுத்து அவமானப்படுத்தினார்கள். எரிச்சல் அடைந்த நெப்போலியன் உடம்பு சரியில்லை என்று லீவ் எழுதி கொடுத்து விட்டு பாரிஸ் வந்து விட்டார். முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு பொறுப்பு தனக்கு தரப்படும் வரை வேலைக்கு திரும்புவதில்லை என்று தீர்மானித்து விட்டார். சின்ன வயதிலிருந்தே ஓய்வெடுத்து பழகாதவர் நெப்போலியன் இராணுவத்தின் சுறுசுறுப்பான நடவடிக்கைகளை தன்னோடு பிணைத்துக் கொண்டு விட்ட அவருக்கு பாரிஸில் சும்மா உட்கார்ந்து இருக்க பிடிக்கவில்லை. ஆகவே அவ்வப்போது தனது இராணுவ தலைமையகத்தை தொடர்பு கொண்டு தன்னுடைய மனதில் இருக்கும் திட்டங்களை எல்லாம் விவரித்தார் நெப்போலியன். எனக்கு பிஸ்கோத்து வேலைகள்லாம் கொடுக்காதீர்கள். பிஸ்கோத்து வேலை இது இந்த எனக்கு பிஸ்கோத்து வேலைகளை கொடுக்காதீர்கள். நான் உருப்படியாக வேறு பல யோசனைகள் வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் அப்போது இராணுவ பொறுப்பில் இருந்தவர்கள் பலர் நெப்போலியனை அலட்சியப்படுத்தினார்கள். அவருடைய யோசனைகள் மதித்து கேட்டு செயல்படுத்தினால் நெப்போலியன் தங்களை விட பெரிய மனிதராகி விடுவாரோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. இப்போது நெப்போலியனை வளரவிட்டால் நாளைக்கு அவர் இராணுவத்தை தன் கையில் போட்டுக்கொண்டு தங்களை கிழட்டினிக்கு அழைப்பு விடுவாரோ என்கிற திசையில் தான் பலருடைய சிந்தனை ஓடியது. அதற்கு பதிலாக அவருக்கு லீவ் கொடுத்து அனுப்பிவிடுவதே உசிதம் என்று முடிவெடுத்தார்கள். லீவ் கொடுத்துடலாமா அவருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்தார்கள். நெப்போலியனும் சளைக்காமல் கடிதங்களை எழுதி கொண்டிருந்தார். பல அதிகாரிகளை நேரில் சென்று பார்த்தார். ஆனால் சொல்லி வைத்தார் போல் எல்லோரும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நெப்போலியன், நன்றாக ரெஸ்ட் எடுங்கள், இராணுவ நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் சொன்னார்கள். பேசாம போய் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துங்க, இராணுவ வேலை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு கட்டத்தில் நெப்போலியனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல ஆகிவிட்டது. எத்தனை நாளைக்கு தான் சும்மா உட்கார்ந்து கொண்டு நாடகமும் நாட்டியமும் பார்த்து கொண்டு பார்ட்டிகளில் கலந்து கொண்டு வீணரட்டையில் காலம் கழிப்பது? இந்த சூழலில் தான் பிரான்ஸ் ராணுவ அமைச்சர் மாற்றப்பட்டார். இதை பற்றி கேள்விப்பட்ட நெப்போலியன் புதிய நம்பிக்கையோடு அவரை சந்தித்தார். அங்கே நெப்போலியனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆஸ்திரியாவும் சர்தினியாவும் இத்தாலியை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அவர்களை சமாளிப்பதற்கு பிரெஞ்சு படை தங்களை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அமைச்சர் தன்னிடம் இப்படி கேட்டார் என்று நெப்போலியன் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அமைச்சர் தன்னிடம் இப்படி கேட்பார் என்று நெப்போலியன் கொஞ்சம் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏன்னா இவருக்கு நெப்போலியனே அவர் ஐடியா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நெப்போலியனே அது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை கேட்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இத்தாலிய எல்லை பகுதிகள் பற்றி நெப்போலியனுக்கு நல்ல ஞானம் உண்டு என்று அமைச்சருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. ஆகவே அவருடைய புத்திசாலித்தனத்தை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு கேள்வி. இதை புரிந்து கொண்ட நெப்போலியன் இத்தாலிய ஆக்கிரமித்திருக்கிற ஆஸ்திரியா சர்தினியா படைகளை எப்படி தாக்கலாம் என்பதற்கான தன்னுடைய திட்டங்களை விவரித்தார். அதாவது இந்த பேர திருப்பிடுகிறேன். இதை புரிந்து கொண்ட நெப்போலியன் இத்தாலியை ஆக்கிரமித்து இருக்கிற ஆஸ்திரிய சர்தீனிய படைகளை எப்படி தாக்கலாம் என்பதற்கான தன்னுடைய திட்டங்களை விவரித்தார். அவர் சொன்ன நுணுக்கமான விவரங்களும் புதுமையான யுக்திகளும் அமைச்சரை வெகுவாக கவர்ந்தன. எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இனிமேலும் நெப்போலியனை சும்மா உட்கார வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்த அமைச்சர் அவருக்கு
டோபோகிராபி டோபோகிராபி இந்த வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுங்க. டோபோகிராபி என்ற பிரிவில் ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைத்தார். டோபோகிராபி என்பது நுணுக்கமான வரைபடங்களை தயாரிக்கிற பிரிவு. அதற்கும் போர்க்களத்திற்கும் நேரடியாக சம்பந்தமே இல்லை. தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் புது அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். அவராக தன்னை கூப்பிட்டு ஒரு நல்ல வேலையை தன்னிடம் ஒப்படைக்கும் வரை அவர் சொல்வதை செய்வது தான் புத்திசாலித்தனம் என்று முடிவு கட்டினார் நெப்போலியன். இப்படியாக நீண்ட விடுமுறைக்கு பிறகு ஒரு வழியாக மீண்டும் வேலைக்கு செல்ல தொடங்கினார் நெப்போலியன். ஆனால் இந்த வேலையை அவர் ஒரு தற்காலிக விஷயமாகவே எண்ணினார். அவருடைய மனமெல்லாம் இராணுவத்தில் போர்க்களத்தில் தான் இருந்தது. இதனிடையே பாரிஸில் கலவரங்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தன. ரோபஸ்பியர் போய் இன்னொருவர் வந்த பிறகும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கவில்லை. இந்த பேராவை திருப்பி ஒரு அடி படிச்சுக்கலாம். கொஞ்சம் இதனிடையே பாரிஸில் கலவரங்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தன. ரோபஸ்பியர் போய் இன்னொருவர் வந்த பிறகும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கவில்லை. இதனால் பெரும்பான்மை மக்கள் எரிச்சல் அடைந்தார்கள். யாரோ ஆட்சிக்கு வருகிறார்கள், யாரோ யாரையோ கொள்கிறார்கள், கவிழ்க்கிறார்கள், புது அரசாங்கம் அமைக்கிறார்கள். கடைசி சுற்றி சிலரிடம்தான் பொறுப்புகள் இருக்கிறது. நமக்கு விடிவு காலம் பிறக்கிற வழியை காணும். மக்களின் இந்த அதிருப்தியை புரட்சி எதிர்ப்பாளர்களும் லூயி ராஜாக்களின் ஆதரவாளர்களும் எண்ணெய் ஊற்றி வளர்த்தார்கள். ஊர் முழுக்க கலவரங்கள் தூண்டிவிடப்பட்டன. காலை எழுந்து பல் தேய்த்ததும் ஏதேனும் ஒரு அரசாங்கம் கட்டடத்தின் மீது கல்லெறிந்து விட்டுதான் சாப்பிடுவோம் என்று சபதம் எடுத்துக் கொண்டார் போல கிளர்ச்சியாளர்கள் செயல்பட்டார்கள். காலையில் எழுந்த உடனே பல் தேய்ச்ச உடனே ஏதாவது ஒரு அரசு கட்டடம் மேல கழுத்து கடிக்கணும், அப்புறமா தான் நாளே அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதனால் பாரிஸ் நகரம் பற்றி எரிய தொடங்கி இருந்தது. 10 நிமிடம் சேர்ந்தாற் போல் அமைதி கிடையாது. சின்ன கலாட்டாவில் தொடங்கி எல்லாமே ரத்த வெறி பிடித்த கலவரமாகி கொண்டிருந்தது. அரசாங்க பிரதிநிதிகள், அதிகாரிகள், இராணுவ தலைவர்கள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் என்று யாரை பார்த்தாலும் கூட்டம் இழுத்து வந்து வெட்டியது. யாரை பார்த்தாலும் அரசியல்வாதிகள், ராணுவ யாரை பார்த்தாலும் கூட்டம் வந்து போய் இழுத்து வந்து விட்டாங்க. இந்த நிலைமை தொடர்ந்தால் புரட்சி அரசாங்கங்களுக்கு மீண்டும் ஆபத்து வந்துவிடும் என்று ஆட்சியாளர்கள் பதறிப்போனார்கள். எதையாவது செய்து இந்த கலவரங்களை அடக்கியாக வேண்டும் என்று முடிவு கட்டியது இராணுவம். கலவரத்தை அடக்குவதற்கு பால்பிராஸ் என்பவரை தேர்ந்தெடுத்தார்கள். கோபமான மக்கள் கூட்டத்தை அடக்குவது எப்போதுமே பெஜாரான வேலை. கொஞ்சம் கவனமாக செயல்படாவிட்டால் அவர்களுடைய ஆக்ரோஷத்தின் முன் இராணுவம் எல்லாம் பப்படமாக உதிர்ந்து போய்விடும். ஆகவே இந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று தீவிரமாக யோசித்தார் பால்பிராஸ். அப்போது அவருக்கு நெப்போலியன் நினைவு வந்தது. அப்பதான் அவருக்கு நெப்போலியனை பத்தி இவர்கிட்ட உள்ளாமா அப்படின்னு. தம்பி நெப்போலியா, நீ மேப் வரைந்ததெல்லாம் போதும், எல்லாவற்றையும் மூடி வைத்து விட்டு கொஞ்சம் எழுந்து வா. பாரிஸில் சில பொடியன்கள் ஆட்டுகிறார்கள். அவர்களை அடக்கி சமாளிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நெப்போலியனுக்கு உள்ளூர் கலவரங்கள் என்றாலே அலர்ஜி. பிரெஞ்சுக்காரர்களும்
பிரெஞ்சுக்காரர்களும் பாஸ்பரம் மோதிக்கொண்டு சாவதில், அதாவது நெப்போலியனுக்கு உள்ளூர் கலவரங்கள் என்றாலே அலர்ஜி. பிரெஞ்சுக்காரர்களும் பரஸ்பரம் மோதிக்கொண்டு சாவதில் அவருக்கு ஒப்புதலும் இல்லை, அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஆர்வமும் இல்லை. ஆனால் அரசாங்க நாற்காலியை தேய்த்தபடி மேப் வரைந்து கொண்டிருப்பதை காட்டிலும் இந்த கலவரத்தை அடக்குவது சவாலான வேலை. இதை ஒழுங்காக செய்து முடித்தால் டுலோன் போல நல்ல பெயர் கிடைக்கும். இத்தாலி போரில் பணிபுரிகிற வாய்ப்பு கூட கிடைக்கலாம், யார் கண்டது? இப்படி யோசித்த நெப்போலியன் பாரிஸ் கலவரத்தை அடக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருந்தது அவருக்கு. அதாவது இப்படி யோசித்த நெப்போலியன் பாரிஸ் கலவரத்தை அடக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருந்தது. போதாதா, எப்படியாவது மீண்டும் பிரெஞ்சு ஆட்சியாளர்களின் நல்லெண்ணத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற வேகத்துடன் களத்தில் இறங்கினார் நெப்போலியன். கலவர சூழலை நிதானமாக அலசி ஆராய தொடங்கினார். பாரிஸ் நகர் முழுவதும் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்ட இந்த கலவரங்கள் பெரும்பாலான அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது நடுவில் கட் ஆயிடுச்சு, அதனால இந்த பேராவை திருப்பி கரெக்டா படிக்கணும். பாரிஸ் நகர் முழுவதும் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்ட இந்த கலவரங்கள் பெரும்பான்மை மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவது போன்ற ஒரு பிரமையை உருவாக்கி இருந்தன. ஆனால் உண்மையில் சில குறிப்பிட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அரசு சொத்துக்களின் மீதான தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் இந்த கலாட்டா பிரியர்களின் எண்ணிக்கை நெப்போலியனின் படையை காட்டிலும் அதிகமாக இருந்தது. ஆகவே அவர்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டுமானால் வலுவான ஆயுதங்கள் தேவைப்படும். இந்த வேலைக்கு துப்பாக்கி எல்லாம் போதாது, பீரங்கிகள் வேண்டும் என்றார் நெப்போலியன். பீரங்கிகளை வைத்துக் கொண்டு கட்டிடங்களை தகர்க்கலாம், கப்பல்களை உடைக்கலாம். ஆனால் கோபமாக பொங்கி வருகிற கலவரக்காரர்கள் மீது பீரங்கியால் சுட்டால் அந்த அளவு சேதம் இருக்குமா? அவர்கள் பயந்து பின்வாங்குவார்களா? அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்ற நெப்போலியன் குரல் உறுதி தொனித்தது. எப்படியாவது சில பீரங்கிகளை கொண்டு வாருங்கள், அதன் பிறகு என்னை செய்யவிடும் என்பதை. அதாவது என்ன சொல்றாரு, இவங்க என்ன கேட்கிறாங்க, பீரங்கிகளை வைத்துக் கொண்டு கட்டிடங்களை தகர்க்கலாம், கப்பல்களை உடைக்கலாம். ஆனால் கோபமாக பொங்கி வரும் கலவரக்காரர்கள் மீது பீரங்கியால் சுட்டால் அந்த அளவு சேதம் இருக்குமா? அவர்கள் பயந்து பின்வாங்குவார்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் வாய் விட்டு நல்லா படிக்கணும்னு திருப்பி நம்ம தளரும்போது திருப்பி படிச்சோம்னா அது கிளியர் ஆயிடும். அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்ற நெப்போலியன் குரலில் உறுதி துணித்தது. எப்படியாவது சில பீரங்கிகளை கொண்டு வாருங்கள், அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன் அப்படின்ற திருப்பி நம்ம தெளிவா படிக்கும் போது ஒரு அழுத்தமா படிச்சுக்கணும். பாரிஸில் அப்போது பீரங்கிகள் இல்லை, வேறு எங்கிருந்தாவது தான் வரவழைக்க வேண்டும். ஆனால் இப்படி வெளியிலிருந்து பீரங்கி இறக்குமதி செய்வதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. அத்தனை பெரிய பீரங்கிகளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சட்டை பையுக்குள் ஒளித்துக் கொண்டு வர முடியாது. கலவரக்காரர்கள் அதை பார்த்து விட்டால் வேறு வினையே வேண்டாம், ராணுவ வீரர்களை தனக்குள் அதனுள் திணித்தி வெடி வைத்து விடுவார்கள். கலவரக்காரர்கள் தெரிஞ்சுன்னா ராணுவ வீரர்களை அது உள்ளே திணிச்சு வெடி வைத்து விடுவாங்களாம். இதை சொன்னால் நெப்போலியன் கேட்பாரா? பிடிவாதம் தான் அவரோடு கூட பிறந்த விஷயமாச்சு. பிடிவாதம் நெப்போலியன் கூட பிறந்த விஷயமா.
நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான், அதை சுட்டு தின்பதற்கு எனக்கு சில பீரங்கிகள் வேண்டும் என்ற ஒற்றை காலில் நிற்க தொடங்கிவிட்டார். இது எழுத்துறவர் வந்து தான் பிடிச்ச முயலே எல்லாம் சொல்றாரு பாருங்க. கூட ஒற்றை காலில் நிற்க தொடங்கிவிட்டார். சில பீரங்கிகள் வேணும் என்று ஒத்த கால எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பிடிச்சதுதான் பீரங்கிகள் எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. மூரட் என்ற இளம் வீரர் நான் பீரங்கிகளை கொண்டு வருகிறேன் என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மூரட் ஒரு சுபராத்திரி வேளையில் அவருடைய தலைமையில் ஒரு சிறு குழு உடனடியாக புறப்பட்டது. சிறு குழு, சின்ன குழுவா உடனடியாக புறப்பட்டது. சில மணி நேரங்கள் பல வீர தீர சாகங்களுக்கு பிறகு எப்படியோ பீரங்கிகள் கனரக துப்பாக்கிகளை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து விட்டார் மூரட். அவற்றை பார்த்த பிறகுதான் நெப்போலியன் முகத்தில் ஒரு நிம்மதி சிரிப்பு தெரிந்தது. அவருடைய திட்டத்தின் முதல் பகுதி வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. நெப்போலியன் படையில் இருந்தவர்கள் எல்லோரும் அடுத்து என்ன என்று அவர் முகத்தையே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலை கலவரக்காரர்களை எப்படி தாக்க வேண்டும் என்று அவர்களிடம் நிதானமாக விவரிக்க தொடங்கினார் அவர். கலவர கோஷ்டி நம்மை விட பெரிதாக இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயம் நம்மிடம் இருக்கிறது என்றார் நெப்போலியன். பீரங்கிகள் மற்ற ஆயுதங்களை சரியானபடி பயன்படுத்தினால் அவர்களுக்கு பெருமளவு சேதத்தை உண்டாக்கிவிட முடியும் என்பது தான் அவருடைய திட்டம். டுலோனில் பயன்படுத்திய அதே பார்முலா தான். படை பலம் அதிகம் தேவையில்லை, புத்திசாலித்தனம் இருந்தால் போதும். இந்த முறை நெப்போலியனின் புத்திசாலித்தனம் பீரங்கிகளை கொண்டு வந்ததில் இல்லை, அந்த பீரங்கிகளுக்குள் அவர் போட்ட குண்டுகளில் இருந்தது. பாரிஸ் கலவரத்தை அடக்குவதற்கு நெப்போலியன் பயன்படுத்திய அந்த குண்டுகள் மிக விசேஷமானவை. கிரேப் ஷாட் என்று சொல்வார்கள். இந்த கிரேப் ஷாட் அதோட ஞாபகம். கிரேப் என்றால் திராட்சை பழம். கிரேப் ஷாட் வகை குண்டுகளை பயன்படுத்தும் போது ஒரு திராட்சை கொத்தில் ஏகப்பட்ட சிறு திராட்சைகள் நெருக்கமாக நிறைந்திருப்பதை போல தோன்றும். ஆகவேதான் அப்படி ஒரு பெயர். திராட்சை பழம் கொத்து இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி பக்கத்துல குண்டுகள் பிடிஞ்சி அப்படியே இருக்கும். அதுக்குதான் அதுக்கு பேர் வந்து கிரேப் ஷாட். அப்படி ஒரு பெயர். சாதாரணமாக பீரங்கிக்குள் பயன்படுத்துகிற குண்டுகள் பாறாங்கல் போல் கனமானவையாக இருக்கும். ஆகவே அந்த குண்டுகள் எங்கேனும் போய் விழுந்தால் அந்த பகுதியில் பலத்த சேதம் உண்டாகிவிடும். இதனால்தான் கோட்டைகள், ஆயுத கிடங்குகள் போன்றவற்றை தாக்குவதற்கு பீரங்கிகளை பயன்படுத்துவார்கள். அதே பீரங்கிகளை இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்த முடிவு செய்திருந்தார் நெப்போலியன். ஆகவே வழக்கமான பாறாங்கல் குண்டுகளை பயன்படுத்தாமல் கிரேப் ஷாட் குண்டுகளை தேர்ந்தெடுத்தார். கிரேப் ஷாட் குண்டுகளில் உலோக துகள்கள், உடைந்த கண்ணாடி கற்கள் என்று ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கும். இத்தனையையும் குத்து மதிப்பாக உருட்டி பீரங்கியில் போட்டு வெடித்தால் அது தொலைவில் போய் வெடித்து சிதறும். ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட கலவரக்காரர்களுக்கு காயப்படும். ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டு பின்வாங்குவார்கள். நெப்போலியனின் இந்த திட்டம் கச்சிதமாக வேலை செய்தது. 1795 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி, அக்டோபர் கரெக்டா பார்க்கணும், ஏன்னா பிரிண்டிங் ஒரு மாதிரியா இருக்கு, ஏன்னா ஹிஸ்டரி பிரிண்டிங் அதெல்லாம் சொல்லக்கூடாது. 1795 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி சுறுசுறுப்பாக கலாட்டா செய்ய கிளம்பி வந்தவர்களை நெப்போலியன் கிரேப் ஷாட் குண்டுகள் வரவேற்றன. இந்த இயரை ஞாபகம் வச்சுங்க, 1795.
1795 அக்டோபர் 5 சுறுசுறுப்பாக கலாட்டா செய்ய கிளம்பியவர்களை நெப்போலியன் கிரேப்ஷாட் குண்டுகள் வரவேற்றன. வெறும் அரை மணி நேரத்திற்குள் கலவரக்காரர்களை சிதறி ஓட செய்து விட்டது நெப்போலியனின் படை. ஒரே நாளில் கலவரத்தை முழுமையாக அடக்கி அமைதியை கொண்டு வந்து விட்டார். கிரேப்ஷாட் என்பது நெப்போலியனின் கண்டுபிடிப்பு அல்ல. அந்த காலத்தின் நவீன உத்தியாக அறியப்பட்டிருந்த இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதனை சரியான நேரத்தில் பயன்படுத்தியதுதான் நெப்போலியனின் சாமர்த்தியம். உயர் மட்டத்தில் இருந்து வந்த பாராட்டு, புகழ், கௌரவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஃப் ஆஃப் கிரேப்ஷாட் என்று அழைக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் நெப்போலியன் பிரபலமடைய தொடங்கினார். அதாவது உயர்மட்டத்தில் இருந்து வந்த பாராட்டு, புகழ், கௌரவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஃப் ஆஃப் கிரேப்ஷாட் என்று அழைக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் நெப்போலியன் பிரபலம் அடைய தொடங்கினார். வெளியிடங்களில் அவரை பார்க்க வரவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு பாராட்டினார்கள், மரியாதையோடு நடத்தினார்கள். 26 வயதில் பிரான்சின் மிகப்பெரிய இராணுவமான ஆர்மி ஆஃப் த இன்டீரியர், 26 வயதில் பிரான்சின் மிகப்பெரிய இராணுவமான ஆர்மி ஆஃப் த இன்டீரியர் தளபதியாக பொறுப்பேற்றார். நல்ல சம்பளம், வீடு, வசதிகள் என்று அவருடைய குடும்பத்தின் பொருளாதார நிலைமையும் அந்தஸ்தும் உயரத் தொடங்கியது. புகழ், பதவி, பணம், அடுத்து என்ன? காதல் தானே. ஸோ இது வரைக்கும் இந்த பார்ட் 6ல நம்ம இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பேஜ் படிச்சிருக்கோம். பரவாயில்ல, ஏன்னா அப்பதான் வந்து இது சுவாரஸ்யம் இருக்கு. இது வரைக்கும் நான் வந்து இந்த பகுதியை வந்து இன்னைக்கு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த பார்ட் வந்து என்ன வரும்? பார்ட் 7 வரும், பார்ட் 7 வரும். ஸோ இந்த பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரைக்கும் பார்த்தவங்க, கேட்டவங்க, ரசிச்சவங்க நீங்க வந்து பார்ட் 7க்கு அடுத்த எபிசோட்ல போகலாம். அது பிறகு இது வரைக்கும் இந்த கதை, இந்த கிரேப்ஷாட், அது இது ஆர்மி ஆஃப் இன்டீரியரு, அது என்னது ஆர்மி ஆஃப் த இன்டீரியர், இந்த பெரிய பதவி கிடைச்சது. அப்புறம் இந்த கதையெல்லாம் வந்து நீங்க அப்படியே திருப்பி ஒரு 2-3 தடவை கூட பாருங்க. அப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறங்கும். ஸோ அடுத்த எபிசோட்ல திருப்பி வர்றது, அதுலயே வந்து உங்களுக்கு வேற அப்படியே கொடுப்பேன். ஸோ இந்த நெப்போலியன் புக்கை வந்து நம்ம விரைவில் நம்ம முடிப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பேஜஸ், அதை பத்தி கவலைப்படாதீங்க. 2 பேஜ் அப்போ அப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தோணல் தான், இவ்வளவுதான் நினைச்சுதான் இந்த தோணலே வந்தது, அதெல்லாம் நான் வெளிப்படுத்தினேன். சந்தோஷமா இருக்கு. அதனால பசங்களை வந்து வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. அது படிக்கும் போதுதான் வந்து நம்மளால வந்து ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ராவி டிவி. 3 times வேர்ல்டு பீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். 3 times வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ். அகைன் வீடியோ கட்டாச்சு. வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ். The entire world is one big family.